படித்தா பெரிய ஆளா விளையாடுறாங்கல்ல. படிப்பு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, வேலையை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃப் இதெல்லாம் தாண்டி வந்து வெளியில் வந்து சோ கால்டு சொசைட்டின்றோம் இல்லையா, அது கூட பழகும்போது தான் அதோட ஆக்சுவல் ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரிய வரும். ஸோ நான் சொசைட்டி கூட அதிகமாக பழகின தொட்டு எனக்கு அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது கற்றுக்கிட்டேன். அந்த அனுபவம். பட் அட்லாஸ்ட் எல்லாருமே ஹியூமன் தானே. எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ உங்கள் மனைவி இறந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். இதில் வந்து ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலே மனுஷனாக இருந்தால் ஓரளவுக்கு சோர்ந்து போயிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துருவோம். பட் அதையும் மீறி வந்து நீங்கள் நிறைய விஷயத்த அப்படியே பண்ணி உங்களுக்கான ஒரு தனி இடத்த உருவாக்கி இருக்கீங்க. ஸோ அதுதான் எப்படி? சரி, அது வந்து எப்படின்னா, இது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் ஈவன் தென் சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? இப்போ ரியல் எஸ்டேட்டில் நான் வளர்ந்து வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காம்படிட்டர்ஸு என்னோட பேனர்ஸ் இருந்துச்சுன்னா கிழிச்சு போட்டுறாங்க. இப்போ நான் போய் ஒரு லேண்டை பார்த்துட்டு பேசி அதை செலக்ட் பண்ணி லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் கழித்து அதுக்கு பக்கத்துலேயே வாண்டடாகவே அவங்க அதிகமான காசு கொடுத்து வாங்கி கம்மியாக போடுறாங்க, என்னை கீழே கவுக்கணுன்ட்டு. ஸோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரு ஸ்டேஜில் வரும். இந்த பிரச்சனைலாம் எதுக்காக இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, உனக்கு இவ்வளோ பிரச்சனை தரேன், நீ பெரிய லீடராக மாறணும், பெரிய தலைவனாக மாறணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னா இவ்வளோ பிரச்சனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றது ஒரு டெஸ்டிங்காக தான் பார்த்து. ஸோ நான் எதுக்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் அழுதணும், அதெல்லாம் வந்து என்ன ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு சொல்லுவேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.